தேவைப்பட்டா இறங்கி அடிக்கணும்னா சாக்கடையில் இறங்கி அடிக்கிற மாதிரி முதலமைச்சர் கை நடுங்குது. ஏன் வேட்டி கட்டல? இதெல்லாம் கேவலமா இல்லையா? நீ ஏன் புடவை போடுற, ஏன் சுடிதார் போடல, நான் பேசுவா அப்படின்னா நீ எப்படி இருக்கும்? இதுதானே முதலமைச்சரை பேசுறதுக்கும். விஜயகாந்துக்கு எவ்வளவு தூரம் செஞ்சாரு, அரசு மரியாதை கொடுத்தாரு, ராஜாஜி ஆள் கேட்டீங்க கொடுத்தாரு, என்ன மரியாதை உங்களுக்கு செய்யாம இருந்துச்சு? அதுக்கு அவ்வளோ தூரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டு நீங்க எங்கிட்டலாம் கொண்டுட்டு போகணும்னு நினைச்சீங்களா? எல்லாமே முதலமைச்சர் வந்தாரு, எல்லா அமைச்சர்களும் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அன்னைக்கு அப்படியே பத்திரிகையாளர் மா சுப்பிரமணியனுக்கு நன்றி, சேகர் பாபுக்கு நன்றி, முதலமைச்சருக்கு நன்றி, உதயநிதிக்கு நன்றி, இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்கன்னு நீங்க அடுத்த ஒரு வாரத்தில் மேடை அறிக்கிட்டு அவரை பேசுறேன்னா வாய என்னன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான லேடிங்கெல்லாம் இந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போனே போகுது. உண்மையிலேயே ஏடிஎம்கே ராஜ்யசபாவை கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு திமுகவும் சேர்த்துக்க கூடாது. நடுத்தரில் நிற்கும். இப்படிதான் 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போடட்டும், இன்னும் இருக்கிற சொத்தெல்லாம் விற்கட்டும், கிளம்பி எல்லாம் குடும்பத்தோட நாளைக்கு எங்கேயா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகட்டும். இங்கெல்லாம் இருந்தாலே சாபக்கேடு. சும்மா இல்லாமல் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, விஜயகாந்த் சம்பாரிச்சு வச்ச நல்ல பேர், விஜயகாந்துக்காக இருக்கிற இன்னும் உண்மையான விசுவாசிகள் யாரையாவது இருக்கிறவங்கலாம் காலி பண்ணிடணும்னு நம்ம முடிவு பண்ணிடுச்சு.